இந்தியாவின் முடிசூடா மன்னராக கடைசி மன்னராக திகழ்ந்த சிங்கம்பட்டி மரவர்கள் சமஸ்தான மன்னர் தீர்த்தபதி முருகதாஸ் ஐயா அவர்களின் 5ஆம் ஆண்டு குருபூஜை விழாவில் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயாவுடைய புகழ் உலகமெல்லாம் பரவியிருக்கின்ற இந்த வேளையிலே தமிழக அரசு உடனடியாக அவருக்கு மிகப்பெரிய மணிமண்டபம் ஒன்று அமைத்து தர வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதை வாக்குறுதியாக இந்த பகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும். தமிழக அரசு முக்குளத்தூர் மக்களின் மிகப்பெரிய ஆதிக்கம் வல்லாதிக்கம் மிக்க இந்த சமுதாயத்தில் பிறந்த மிகப்பெரிய ஜமீன் மாமன்னராக திகழ்ந்தவர் தீர்த்தபதி ஐயா அவர்கள். அவருடைய புகழ் இன்னும் 1000 ஆண்டு அல்ல 2000 ஆண்டும் நிலைத்திருக்கும் வகையில் இந்த ஜமீன் நிலைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அத்தகைய மன்னருக்கு தமிழக அரசு உரிய அங்கீகாரம் தர வேண்டும். எங்களுடைய மன்னருக்கு மணிமண்டபத்தை அறிவிப்பதற்கு சட்டமன்றத்தில் நீங்கள் அறிவிப்பீர்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் எங்கள் சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு நீங்கள் மணிமண்டபம் அமைக்கவில்லை. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு நீங்கள் விரைவாக எங்களுடைய மன்னருக்கு மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும். அப்படி அமைத்து தராத பட்சத்தில் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய போராட்ட களத்தை கையில் எடுக்கும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஜமீன்களிலே மிக பழமையான ஜமீன் தென் மாவட்டத்திலே குறிப்பாக தென் தமிழகத்திலே பேரும் அதிகாரமும் செலுத்திய ஜமீன் மாமன்னராக திகழ்ந்தவர் தீர்த்தபதி அவர்கள். இந்த இந்தியா சுதந்திரத்திலே வருவதற்கு முன்பாக முடிசூடிய கடைசி மன்னர் அவர் என்பதை நம்ம எல்லாம் நினைவு கொள்ள வேண்டும். முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு என்று மிகப்பெரிய பாரம்பரிய பெருமை மிக்க ஒரு மன்னர்களே ஒரு ஆட்சி புரிந்த ஜமீன் சிங்கம்பட்டி ஜமீன் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இதே போன்று இந்தியாவிலே மிகப்பெரிய சரித்திரமும் புகழும் வரலாறு கொண்ட ஏக சமுதாயம் இந்த முக்குளத்தூர் சமுதாயம். பாண்டிய மன்னர்களும் சரி மற்ற ஏனைய மன்னர்களும் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவிலே இந்த இந்தியாவை ஆண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தென்னிந்தியாவில் எங்களுடைய சிங்கம்பட்டி தீர்த்தபதி அவர்களுடைய ஆட்சி மிக நேர்மையாகவும் எளிய மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது. அவர் இருக்கும் வரை இந்த மாஞ்சோலை போன்ற பிரச்சனைகளாம் இல்லாவில்லை. அவர் மறைவுக்கு பிறகுதான் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இந்த பகுதியில் நிலவுகிறது. மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்கிய எங்கள் மன்னருக்கு விரைவில் நீங்கள் நினைவாலயத்தில் மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். என்று புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஜமீன் அவர்களுடைய புகழை பரப்புவதிலே உறுதியாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.